அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கொங்கு மண்டலத்திற்கு தலை குனிவுதான் தவிர நிச்சயமாக இது நம்மளுடைய கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சி அல்ல, கொங்கு மண்டலத்திற்கு தலை குனிவு என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்கிறேன். நிச்சயமாக அமைதிப்படை என்ற ஒரு வார்த்தை வெளியிட்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் இந்த முப்பெரும் விழாவிலே அதே முன்னாள் அமைச்சரை ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்து தள்ளியிருப்பார் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள். அதற்கு சில வருடங்களுக்கு முன்னதாக கூட அதே கரூர் மண்ணிலே நம் முதலமைச்சர் அவர்கள் அவரை பற்றி எவ்வளவு கேவலமாக பேசினார் என்பதை இந்த மக்கள் மறக்க மாட்டார்கள் என்று நம்புகிறேன். பொதுவாக இறுதியாக இந்த நிகழ்வுக்கான காரணம் என்னவென்று பார்க்கிறீர்கள்? என்னவென்றால் நாமக்கல் கூட்டத்திலேயோ அல்லது இதற்கு முன்னாடி நடந்த எந்த கூட்டத்திலேயோ மக்கள் நின்றபடியே பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த கரூர் கூட்டத்தில் மட்டும் அலைகள் போல மக்கள் அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டே இருந்தார்கள். ஒருவர் நிற்கக்கூடிய பகுதியிலே கிட்டத்தட்ட ஒரு 5 நபர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அதை ஒரே இடத்தில் நிற்காமல் அங்கும் இங்கும் யாரோ தள்ளுவது போல ஆடிக்கொண்டிருந்தது. இதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? பல கும்பலாக சேர்ந்து 4-5 கும்பலாக சேர்ந்து கொண்டு அங்கே ஒரு அசம்பாவித நிகழ்வு